ஆயிஷா உனக்காக வால்பாறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ ஆயிஷாவும் கொஞ்ச நாள் தனியாக இருங்க. அப்போ தான் நீ ஆயிஷா எவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணுறது உங்கள் வீட்டில் புரியும். ஆயிஷா தனியாவிடா இருக்கா? டேய், வால்பாறை ஆயிஷாவோட சொந்த ஊரா. அவள் வீடு அங்கே தானே இருக்குது. அதுவும் இல்லாமல் என் எஸ்டேட்டும் அங்கே தான் இருக்குது. அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் சரியாக வருமா? மச்சி, நீ ஆயிஷாவும் காலேஜ்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா உன்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறமும் டிலே பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஆயிஷா உன்னை விட்டு போயிடுவாடா. நீ கிளம்பு. இப்ப சந்தோஷப்படா உங்களுக்கு? எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டீங்களா? அப்பா, இவங்களையும் பார்த்துட்டுறீங்க. இவங்க என்ன பண்ணாங்க? நீ பேசாதடா. அங்கிள், நாங்கள் எவ்வளோ சொன்னோம் அங்கிள், அவன் கேட்கல. ஓ, அப்ப நீங்க எல்லாருமா சேர்ந்து அனுப்பி வச்சிட்டீங்களா அவனை? ஐயோ அங்கிள், நாங்க இல்ல, அரவிந்த் தான் அது. அப்ப அவனையே போய் கூட்டிட்டு வர சொல்லு. அவன் சொன்னா கேட்க மாட்டான் அங்கிள்.